Hi guys, welcome back to my channel Achisha Vlogs. இன்னைக்கு வந்து நம்ம டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இப்போ டைம் வந்து 8 o'clock ஆகுது. 8 o'clock செம்ம வெயிலாக இருக்குது. இப்போ வந்து அம்மா என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறமா எனக்கு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். மார்னிங்கே வந்து நல்ல அச்சய பத்திரத்துக்கெல்லாம் பூலாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் சீரம் வச்சுட்டு வேறு வேலையை போட்டோம். நேற்று வந்து வெளில போயிட்டு வரும்போது ட்ரை ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மா வந்து ட்ரை ஃபிஷ்ஷும் சங்கட்டி அதான் களி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு கட்டுறேன். மா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கீங்க? இன்னைக்கு கருவாட்டு குழம்பு கறி. அம்மா வந்து தேங்காய் சட்னி நான் எனக்கு பண்ணுறேன். உங்களுக்கு அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால அவங்க தேங்காய் சட்னி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சமையல்? மத்தியானத்துக்கு வந்து சாதம் ரசம் இந்த கருவாட்டு குழம்பு இருக்கு. ஒரு பொரியல் எதனா பண்ண வேண்டியது. அதே கருவாட்டு குழம்பு. சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். மறுபடியும் பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் திங் சன்ஸ்க்ரீன் மேண்டேட்ரி. நீங்களுமே வந்து சன்ஸ்க்ரீன் டெய்லி போடுங்க விடாமல். சன்ஸ்கிரீன் வந்து எப்பவுமே போட்டு தேய்க்காதீங்க, லைட்டாக இப்படி அப்ளை பண்ணுங்க. சில பேர் வந்து சன்ஸ்கிரீன் போட பிளாக் ஆகுது செட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து போட்டு இப்படி தேய்ச்சா பிளாக் ஆகும். இந்த மாதிரி போட்டாங்கன்னா ஒயிட்டா மெயினும். இது இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம போய் இப்போ சாப்பிட்டுட்டு எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் இருக்குது, அது பார்க்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தாச்சு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். மா பிரேக்ஃபாஸ்ட். பார்க்கவே செம்மையாக இருக்குது. குழம்பும் பாருங்கள் எம்மியாக இருக்குது. வாவ். அம்மா வந்து கருவாடு குழம்பு சூப்பராக வைப்பாங்க. நான் ஒரு நாள் ரெசிபி போடுறேன். இதுதான் இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட். இப்போது எம்மி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சங்கட்டியும் கருவாடு புல்ஸும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். அம்மா வந்து சுட களி வித் கருவாடு குழம்பு கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கு சங்கட்டினா பிடிக்கும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு சங்கட்டி நல்லா தான் இருக்குது, எம்மியாக இருக்குது. நான் வந்து இன்னைக்கு ரெசிபி எடுக்க மறந்துட்டேன். அம்மா இன்னொரு வாட்டி பண்ணும்போது கண்டிப்பாக நான் ரெசிபி போடுறேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சு உனக்கு? செமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து களி வந்து பிடிக்காதவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ எம்மியாக இருக்குது கருவாடு குழம்பு. வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேணும்னா நான் டெஃபினட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவாக. சின்ன வயசில் வந்து சங்கட்டி கொடுத்தாலே சாப்பிட மாட்டோம். கருவாடு குழம்புக்கு வந்து ரைஸ் இல்லை இட்லி அப்படி தான் சாப்பிட்டுருப்போம். இப்போ தான் வந்து சங்கட்டிலாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் பாட்டி வந்து இருப்பாங்க, செம்மையாக பண்ணுவாங்க. அம்மா விட இன்னும் வந்து லைக் அவங்க வந்து அந்த காலத்தில் இல்லையா, அவங்க வந்து செம்மையாக களியெல்லாம் பண்ணி கருவாடு குழம்பு பக்கத்துலேயே இருந்தோம். அவங்க வந்து எங்கள் சின்னம்மான்னு கூப்பிடுவாங்க. சின்னம்மா என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க இப்போ இல்லை. ஸோ மெமரிஸ்லாம் வருது களி பார்த்த உடனே. அவங்க பேர் வந்து லக்ஷ்மி அம்மாள். ஓகே, இப்போ வந்து நான் எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ வந்து கரண்ட் பவர் வந்து இவ்வளோ நேரம் ஆஃப் இருந்துச்சு. இப்போ வந்து கரண்ட் வந்துடுச்சு. இப்போ தான் நம்மளுக்கு பவர் வந்திருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் ரெகுலராக வாங்குகிற ஷாப்பில் வந்து பாயிண்ட் ஆட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து போகும்போதுலாம் நம்ம வந்து இவ்வளோ பில்லுன்னு பே பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக வந்து அவங்க சேவ் பண்ணி பாயிண்ட் ஆட் பண்ணி 1 இயருக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுக்காக வந்து நம்ம இப்போ ஷாப் பண்ண போகிறோம். நான் போயிட்டு அங்கே என்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு அங்கே காட்டுறேன். இப்போ வந்து நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா, என்னென்ன வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன்.
வந்து கடாய் பாயிண்ட்டுக்கு வந்து இதுதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கூட அப்படியே வந்து ஸ்ட்ரெயினர், அப்புறமா கிளிப்பு, நம்ம வந்து துணி துவைச்சிட்டு மாற்றுவோமே அந்த கிளிப்பு. ஸ்ட்ரெயினரோட ப்ரைஸ் எவ்வளோ த்ரிஷா? ஸ்ட்ரெயினரோட ப்ரைஸ் 180 rupees. அப்புறமா வந்து கிளிப், நம்ம துணி துவைச்சி போடுவோம் இல்லையா அந்த கிளிப்பு, இது வந்து 110. நெக்ஸ்ட் வந்து நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கிறதுக்காக இது ஒரு கண்டெய்னர் மாதிரி. இது வந்து ஜஸ்ட் 32 rupees தான். நல்லா இருக்குது, பட் குவாலிட்டி எல்லாமே லைட் வித்தியாசம். மார்னிங் வந்து சங்கட்டிலாம் சாப்பிட்டதுனால ஃபுல்லாக இது வந்து ஏபிசி ஜூஸ் தான் ஆஃப்டர்நூனுக்கு. ஸோ ஜூஸ் வழியே நம்ம லன்ச் வந்து முடிச்சாச்சு. த்ரிஷா நம்ம வந்து சன்ஸ்கிரீன் ஆர்டர் கொடுத்துருந்தோம்ல, நம்ம ஒன்று கொடுத்தா அது ஒன்று வந்துருக்கு. ஆக்சுவலாக அக்கா வந்து சன்ஸ்க்ரீன் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, ஃபோட்டோ ஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக அக்கா வந்து கோல்டு கொடுத்துருந்தாங்க, ஆனால் அவங்க வந்து கோல்டு இல்லாமல் வேறு கொடுத்துட்டாங்களா, வேறு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து அவங்க காலேஜ் போகும்போதுலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க போல், நல்லாயிருக்கும் போல். நீங்களும் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபோட்டோ ஸ்டேபிள். இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து அம்மா வந்து கொய்யாக்காவும், இது வந்து நம்ம மரத்தில் காய்ச்ச கொய்யாக்கா, அப்புறமா பனங்கிழங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு மரத்தை காட்டலான்னு வந்தா அதுக்குள்ளே வந்து மாடு வந்து இழுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கு. இந்த வாட்டி வந்து நம்ம மாடு வராத அளவுக்கு நம்ம அங்கே வந்து இது போடணும். மாடு ஏற்கனவே போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து இப்போ தான் போட்டதுனால அந்த வேலி மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அது வந்து இப்போ எடுத்துட்டாங்க, மறுபடியும் போடுவாங்க. சில்லாக காற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஈவினிங் வந்து டெரஸ் மேலே வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாலாம் இப்போ மாடியில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கோம். இந்த 2 தென்னை மரம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் வந்து போன வீடியோவில் வந்து நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டு பொங்கல் வச்ச விளாக் போட்டிருப்பேன். நீங்கள் யாராச்சும் பார்க்கலன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே உள்ளே என்டர் ஆக ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி தென்னை மரமும் பனை மரமும் பெருசாக இருக்கும். பெருசாக முன்னாடியே வந்து இருக்கும். அதை இப்போது இந்த தென்னை மரத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. வாக்கிங் போக சொன்னால் சாப்பிட்டுட்டே வாக்கிங் போகிறோம். யாராவது சாப்பிட்டே வாக்கிங் போகிறவங்க இருக்காங்களா பாருங்கள். பனங்கிழங்கு இஸ் குட் ஃபார் ஹெல்த், அதனால நான் சாப்பிட்டுட்டே வாக்கிங் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரிலாம் வாக்கிங் போகக்கூடாது, ஒழுங்காக வாக்கிங் போகணும். இந்த பொண்ணு வாக்கிங் போயிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னை பார்த்தெல்லாம் யாரும் இன்ஸ்பயர் ஆகாதீங்க, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே வாக்கிங் போகாதீங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா பனங்கிழங்கு பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க கீழே, அந்த ஒரு பீஸையும் இன்னும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அது வந்து பயங்கர ஹெல்த்தி, சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தி. அது நீங்கள் கொடுங்க டெய்லியும். இப்போ தான் வந்து சீசன் நினைக்கிறேன். நான் வந்து வெளியில் போகும்போதுலாம் நிறைய பேர் விற்றுட்டே இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வந்து நைட் டின்னர் டைம் ஆயிடுச்சு. அக்கா வந்து சுட தோசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி தோசை போடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து தோசை போடுற வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் வந்து பார்த்தா தோசை பேனில் தோசை போடுவான்னு பார்த்தா நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வந்து பார்த்தா தோசை பேனில் தோசை போட சொன்னால் நம்ம வந்து குழம்பு பண்ணுவோம் இல்லையா, அந்த பேனில் தோசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து சமைக்க சொன்னாங்க, அதனால நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன். சூப்பர் சமையல் போது தோசையே வந்து நம்ம குழம்பு பேனில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், குழம்பு பேனில் பண்ணுறது சமையல், அதனால தோசை ஊற்றினால சமையல் தானே. சரி, ஓகே, சமையல் நம்மளுக்கு தோசை கிடைச்சா போதும், நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குவோம். இதோட வந்து நான் இந்த vlog இது வந்து 2026 ட்ரெண்ட் தோசை, ட்ரெண்டிங் தோசையா. இதே மாதிரி உங்களுக்கு சமையல் வீடியோ வேணும்னா எங்கள் அக்காவுக்கு சொல்லி நான் சமைக்க போகிறேன். நீங்கள் இதே மாதிரி எங்கள் அக்கா சாப்பிடலாம் வா நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுலாம் இதே மாதிரி ஒரு ஃபன்லாம் நடக்கும். நான் வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு இதே மாதிரி வீடியோஸ் அண்ட் ஃபன் என்டர்டைன்மெண்ட், அப்புறமா வந்து இந்த மாதிரி சமையல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை பாய். டெஃபினட்டா என்னோட ஸ்நாக்ஸ் சமையல் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே.